ரெக்கு வண்டியில ஓடுன ஒரு டிரைவருக்கான சம்பள பாக்கி பிரச்சனை பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துட்டாங்க. இது எதுக்காக நான் இந்த தகவலை சொல்றேன் அப்படின்னா, நம்ம சங்கம் வருது அப்படின்னா டிரைவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா உடனே வந்துட மாட்டோம். முதல்ல உங்க சைடு இருக்கிற சரி தப்பா பார்ப்போம். உங்க பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னா நாங்க இறங்கி வருவோம். அதை நான் தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. எடுத்த உடனே சங்கம் வந்துடும் அப்படின்ற கான்செப்டுக்கு போறீங்க. நிறைய நண்பர்கள் எப்பயும் கூப்பிடுங்க, வண்டியை விட்டு இறங்கி வந்து 3 நாள் ஆச்சுன்னா சம்பளம் தரலன்னு. பாத்துக்குங்க, 6 மாசம் எவ்வளவு 3.5 லட்சம் ரூபாய். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சங்கம் இறங்குறதுக்கு முன்னாடி அதுக்குன்னு ஒரு என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு தான் இறங்குவோம். நல்லபடியா முடிஞ்சிச்சு. நான் இந்த வீடியோ வழியா நண்பர்களுக்கு சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, வருஷ வண்டி ஓட்ட போற நபர்கள் கண்டிப்பான முறையில ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு அதோட காப்பி உங்க வீட்டுல வச்சுட்டு போங்க. அது உங்களுக்காக நாளைக்கு நின்னு பேசுவோம். இப்ப இந்த பிரச்சனையில அந்த அக்ரிமெண்ட் காப்பி போட்டிருந்தால் இன்னைக்கு இந்த டிரைவருக்கு இன்னொரு 3 லட்சம் ரூபாய் சேர்த்து வந்திருக்கோம். இந்த டிரைவர் பண்ண தப்பு என்ன? நம்பிக்கை. ஓனர் வாயில சொல்லிட்டாரு, செஞ்சிருவாரு. அவரை நான் சொல்லவே இல்லைங்கிறாரு. இந்த 2 பேரும் சொல்ற வார்த்தை நம்ம நம்ப முடியாது. ஏன்னா நம்ம நேர்ல நின்று இதை பார்க்கல. அப்ப அதுக்கு ஆதாரமா பேப்பர் எடுத்துட்டு தான் நம்ம நின்று பேசிருக்க முடியும். இப்ப நின்று பேசுறதுக்கான இடமும் இல்லாம போச்சு. இந்த மாதிரி உங்களுடைய உழைப்பை வீணா நீங்க இழந்துட்டு வரக்கூடாது அப்படின்னா நீங்க முதல்ல தெளிவா இருக்கணும். இன்னைக்கு மனுஷனோட நாக்கு வாக்கு மனசாட்சி எல்லா இடத்துலயும் பேச போறது இல்ல. ஆனா இந்த பேப்பர் பேசும். பேப்பர்ல அக்ரிமெண்ட் போட்டு இந்த வருட வண்டிக்கு போற நபர்கள் போகணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி நண்பர்களே.